ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் போய் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஷாட் அப்படின்னு ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் இருக்குது. இந்த வீடியோ எடிட்டிங் ஆப்பில் நீங்கள் யூடியூப் வீடியோஸ் எடுக்கலாம், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் வீடியோஸு, ரீல்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்காவாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பெல் ஐக்கான் ஷோ ஆகும், அதேமாதிரி சேர்த்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் எப்போலாம் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன்னா உனக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வந்துடும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்கெல்லாம் போயிடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் இன்ஸ்டாட் ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ இன்ஷாட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடல உங்களுக்கு இப்படி தான் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நியூ எஃபெக்ட்ஸ் பில்ட் அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஷாட்டோட இன்டர்ஃபேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். இதில் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரியேட் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வீடியோ, அப்புறம் ஃபோட்டோ, காலேஜ் அப்படின்னா ஒரு ஃபோட்டோவை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 3 பார்ட்டாக வந்துட்டு பிடிச்சி ஒரு இதில் இன்னொரு இமேஜும் இன்னொரு இமேஜும் அப்படி வந்துட்டு செட் பண்ணிக்கிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது தான் நம்ம இப்போ வீடியோ தான் வந்துட்டு எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அலோ அப்படின்னு கேட்கும். ஸோ பர்மிஷன், ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா டிராஃப்ட் வந்துட்டு ஷோ ஆகும். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி இதில் வந்துட்டு எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அப்படி வந்துட்டு ஷோ ஆகுது. இப்போ நீங்கள் வந்துட்டு நியூவாக வந்துட்டு எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்துட்டு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு ஸோ வந்ததுக்கப்புறம் ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்பம், அப்புறம் மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களே வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோஸ் மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம ஆல்பம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனே வந்துட்டு கிளிக் பண்ணலாம். இதில் இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ வீடியோ தான் வந்துட்டு எடிட் பண்ண போகிறேன். நான் அதனால் ஒரு ஷேர்சாட்டில் எடுத்த ஒரு வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே இங்கே நிற்கல ஒரு ரைட் ஐக்கான் மாதிரி காமிக்கும், டிக் ஆப்ஷன். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேன்வாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேன்வாஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நோ ஃப்ரேம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் 1:1 இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் வீடியோஸுக்கு வந்துட்டு மேக் பண்ணுற ஒரு ரேஷியோ. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4:5 வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்க்கு யூஸ் பண்ணுற ரேஷியோன்னு நினைக்கிறேன். ஸோ அது சரியாக தெரியல. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 16:9 அப்படிங்கிறது யூடியூப்போட வீடியோ, லேண்ட்ஸ்கேப் வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். அப்புறம் அந்த 9:16 அப்படிங்கிறது அது வந்துட்டு பார்த்திங்கன்னா டிக்டாக் வீடியோஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ அதை வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதனால தான் அதோடைய இமேஜ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். நான் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 9:16 அப்படிங்கிற அந்தே வந்துட்டு கிளிக் பண்ணி மறுபடியும் இதை வந்துட்டு ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி ஜூம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டவுன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி டவுன் பண்ணிக்கலாம். ஸோ டவுன் பண்ணிடலாம், மைனஸ் ஷோ ஆகும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஜூம் பண்ண ப்ளஸ் ஆகும். ஸோ உங்களை பார்த்தாலே தெரியும். ஸோ இப்படி வச்சுட்டு மறுபடியும் இங்கே நீங்களே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக். ஸோ மியூசிக் வந்துட்டு தனியாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மியூசிக் ப்ளஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபீச்சர்ட் அப்படின்னு இருக்கும், அப்புறம் மை மியூசிக் அப்படின்னு இருக்கும். அந்த மை மியூசிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மியூசிக் கேலரிக்கு வந்துட்டு கூட்டு போகும். இதில் உங்களுக்கு தேவையான மியூசிக்கை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ். ஸோ எஃபெக்ட்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களே டிஃபால்ட்டாக ஒரு சின்ன எஃபெக்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. பெல் ஐக்கான், கேமு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் சோஷியல், இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெக்கார்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் சேனல் அப்படின்னா ஒரு இமேஜோ இல்லாட்டி ஒரு சவுண்ட் இல்லாத ஒரு வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணி வாய்ஸ் ஓவர் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காண்டி அந்த ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டிக்கர் அப்படின்னு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ஃபயர் ஐகான், ஷேரு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் வந்துட்டு அங்கிற மாதிரி, அப்புறம் ரெக்கார்டு, அப்புறம் பிரேக்கிங் நியூஸ், அப்புறம் நிறைய ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா இப்படி இது மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா திரும்ப இதை வந்துட்டு ரொட்டேட் பண்ணோம்னா இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் திரும்ப இது வந்துட்டு வேண்டாம் அப்படின்னா அந்த இண்ட் ஐகான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டுனா திரும்ப போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டிக் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட்டை வந்துட்டு குட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டேன், குட் மார்னிங் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நிறைய கலர் வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ ஒயிட்டை கிளிக் பண்ணால் ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகும். அப்புறம் இதேமாதிரி நிறைய பிளாக்கு, ரெட்டு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்டர் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி அவுட்லைன், அதான் பார்டர் அப்படிங்கிறது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ. ஸோ ஷேடோவை பொறுத்த வரைக்கும் அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷேடோ அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான். இப்போ லேபிள் அப்படிங்கிறது தெரியல, அப்புறம் ஒப்பாசிட்டி அப்படிங்கிறதும் எனக்கு சரியாக வந்துட்டு தெரியல நண்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் ஏ அப்புறம் அந்த ஸ்மால் ஏ வந்துட்டு எதுக்கு அப்படின்னா டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபாண்டு. ஸோ அந்த ஃபாண்ட் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபாண்ட் வந்துட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் நிறைய ஃபாண்ட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களை பார்த்தே தெரியும். இதை வந்துட்டு இப்போ கிளிக் பண்ணால் இப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்புறம் இதுமாரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தேவையான இதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டோட ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டோட சைஸு ஜூம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதுக்கப்புறம் டவுன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த லெட்டர் ஸ்பேஸிங், ஸோ லெட்டருக்கு வந்துட்டு நல்லா நெருக்கமாக இருக்கணுமா இல்லாட்டி ஸ்பேஸ் விட்டு எடுக்கணுமா, அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு குறிப்பிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன்ஸு இந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 4 லைன்ஸுக்கு ஸ்பேஸ் விட்ற மாதிரி வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு சரியாக தெரியல நண்பா. ஸோ ஓகே இது வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அனிமேஷனில் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னுங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்கறனால அது வந்துட்டு ஜூம் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். மறுபடியும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே அப்பில் இருந்து கீழே டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு வர மாதிரி இருக்கும், இது லெஃப்ட் சைடு வர மாதிரி இருக்கும். அப்புறம் மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கும், அப்புறம் மேலேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ புலம்புற மாதிரியே உங்களுக்கு தோணும், பட் வந்துட்டு இதில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஷோ ஆகுற மாதிரி சூப்பராக வந்துட்டு இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ இருக்க டிக் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த குட் மார்னிங் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் இதை வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் இந்த எடிட் ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் டெலிட் ஆப்ஷன் இருக்குது, டெலிட் பண்ணிக்கலாம். இதுவே டூப்ளிகேட் எடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா லாஸ்ட்டோட ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். நான் இப்போ டெலிட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிக் ஆப்ஷனை வந்துட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணலாம். ஸோ சாரி நண்பா, இப்போ அதை தான் பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படின்னு இருக்குது, அந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படின்னு இருக்குது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சொல்லுங்கள் நண்பா. ஸோ நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, உங்களை பார்த்தாலே தெரியும். எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிளிச், ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் RGB கூட இதில் கொடுத்துருக்காங்க நண்பா. அண்ட் இந்த RGBயோட வேல்யூ வந்துட்டு சூஸ் பண்ணணும் அப்படி வச்சுட்டு இந்த வேல்யூ அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. ஸோ வேறு லெவலில் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பீட்ஸ் இருக்குது, ஜூம் அப்படியே ஜூம் ஆகி வரும். அப்புறம் பார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மஸ்ட்டாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஃபில்டர் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணணும். அந்த ஃபில்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைட்டு, ஸ்டோரி, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். அதோடைய ஒப்பாசிட்டி வந்துட்டு கம்மியாக இருக்கணுமா இல்லாட்டி நல்லா 100% இருக்கணுமாங்கிறதையும் சரி பண்ணிக்கலாம். அப்புறம் இதுவுமே வந்துட்டு டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிக் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் PIP அப்படின்னு இருக்கும், பீப் அப்படின்னு, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இமேஜை வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்படி
நீங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை பற்றி பேசுகிறீங்க, இல்லாட்டி ஒரு புக்ஸு இல்லாட்டி ஒரு ஆப்பை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா சைடில் இப்படி ஷோ பண்ணி காமிக்கிறதுக்காண்டி இதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஃபில்ட்ரு அப்புறம் குரோமா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை நான் இப்போ டெலீட் பண்ணிக்கிறது. அப்புறம் அந்த டிக் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பில்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்பில்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஒரு வீடியோவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் பார்ட்டில் வந்துட்டு கட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 4 செகண்டில் வச்சு கட் கொடுக்கேன். அதே ஒரு 6 செகண்டு இல்லாட்டி 8 செகண்டில் வச்சு ஒரு கட்டு கொடுக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பார்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி டெலீட் அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணால் அது வந்துட்டு போயிடும். திரும்ப உங்களுக்கு சப்போஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ப்ளே ஐக்கானுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப அந்த பார்ட் வந்துட்டு கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1:0 வேணுமா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எப்போதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1.0x அந்த ஒரு இதில் தான் வந்துட்டு நம்ம வீடியோவே வாட்ச் பண்ணுவோம். ஸோ அதுதான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டிக் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கிராப் ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்துட்டு கிராப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கிராப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு டிக் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வால்யூம். ஸோ வால்யூம் வந்துட்டு 200 இருக்குது. நீங்கள் 100 இருக்குது. நம்ம 200 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு அந்த டிக் ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வாய்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கேரக்டரில் வந்துட்டு பேசணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். கிட்ஸா இல்லாட்டி மென்னா உமனா ஏலியனா ஒரு ரோபோட்டா அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிளிக் பண்ணலை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா பண்ணிக்கோங்க. அப்போ டிக் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் 1 by 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி இதில் வந்துட்டு பக்காவாக எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு ஃபைனலாக எடிட் பண்ணிட்டீங்க, இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா மேலே சேவ் அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெசல்யூஷன் அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை 1080p அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 720p 500p அப்படின்னு இருக்கும். இல்லை சப்போஸ் உங்களுக்கு தேவையான குவாலிட்டியை வந்துட்டு பிக்சலை வந்துட்டு எடுக்கணும்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க 120 பிக்சல்லேருந்து 1080 பிக்சல் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 850 அப்படின்னு வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தா இங்கே அந்த ஆப்ஷன் வந்துடும். அதுக்கு கீழே ஃப்ரேம் ரைட் வந்துட்டு 30 fps அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதை 50 60 அதை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எஸ்டிமேட்டட் சைஸு. ஸோ எந்த ஃபைல் சைஸ் வந்துட்டு எத்தனை அப்படிங்கிறது ஷோ ஆகும். ஸோ பண்ணதுக்கப்புறம் மேலே சேவ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு ஆட் ஆகிடும், அதாவது உங்கள் கேலரியில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.